சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு வித்யா சொன்ன பதில் முருகன் மூலயமா பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ப்ரௌன் மணியை கூப்பிட்டு விசாரிக்கிற போது மனோஜ் வந்து பணத்தை கொடுத்து தான் அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவரை நடிக்கிறதுக்கு வர்றது எல்லாமே மனோஜுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் ரோகிணி வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் இருந்துட்டு இவ எல்லாத்தையும் திட்ட போட்டு தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட நேற்று ஷோரூம்க்கு வந்து இவ தான் என்கிட்ட மொபைலை வாங்கி இவருக்கு பணத்தை அனுப்பியிருக்கணும், ஆனால் சத்தியமாக நான் வந்து பணத்தை அனுப்பலை அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக ஜட்ஜின்றது அதுக்கான ப்ரூஃபை வந்து கேட்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு எங்கள் ஷோரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது, அதை பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதனால வழக்கை வந்து அடுத்த இயரிங்கே தள்ளி வச்சிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு நான் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதனால் நம்ம 2 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு நீ இவ்வளோ திமிராக நடந்துக்கிறல, உன்னை என் பிள்ளைகிட்ட இருந்து பிரித்து காட்டுறடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு சவால் விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாயர் இருந்துட்டு மனோஜ் அடுத்த இயரிங்கில் இவங்க தான் போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சே ஆகணும், தயவு செஞ்சு வேறு எந்த ஆதாரத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.